Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. ஜெகதீஸ்வரன், திமுகவுடைய கூட்டணி கட்சிகள் தான் தாவேக்காவுக்குள்ளே போயிருக்கு. திமுக தான் ஒரு மறைமுகமாக ஆட்சியை நடத்த போகுது, திமுகவுடைய ஆட்சியினுடைய தொடர்ச்சியாக தான் இருக்க போகுது அப்படின்னு ரவி சொல்றார். அப்படி இருக்குதா நிலைமை? இல்லங்க, நீங்க திமுக நேரடி ஆட்சி எக்கோ அடிக்கிறது கொஞ்சம் பார்க்க சொல்லுங்க. சரி, அப்படி இருக்குமாங்கிறது தெரியல. ஆனா நீங்க தாவேக்கோட கொள்கை எங்க இருந்து வருது? தாவேக்கோட கொள்கை திராவிட கொள்கை, தமிழ் தேசிய கொள்கையில திராவிட கொள்கை எல்லாமே திமுக இருந்து எடுக்கப்பட்ட கொள்கை தானே. இன்னொன்னு, இன்னைக்கு தேர்தல் அறிக்கைகளாக விஜய் கொடுத்திருக்கிறது. அவர் சொன்னாரு, நான் பாருங்க திமுகவும் அதிமுகவும் ஒரே இடம் நான் சொன்னேன் பாத்தீங்களா, ரெண்டு பேருமே 2000 சொல்லி சொல்றாங்க. அப்படிதான் நீங்க என்ன சார் சொல்ல போறீங்க? நான் 2500 சொன்னேன். அதுதான் வித்தியாசமே தவிர இது நான் வேற மாதிரி ஒரு முட்டுமான ஒன்றெல்லாம் கொடுக்க போறேங்கிறதெல்லாம் கிடையாது. கொள்கை ரீதியாகவும் அவர் மதச்சார்பற்ற சமூக நீதி அப்படிங்கிற சொல்றாரு. நான் மொழிப்போர் தியாகிகளுக்காக அவர் அவங்களோட போட்டோஸ் தான் வச்சிருக்காரு அப்படிங்கிறத பார்க்க முடிகிறது. திமுகவோட திட்டங்கள் அதான் என்ன சொல்ல போனா, அவருடைய தேர்தல் அறிக்கையில முதலமைச்சர் காலை உணவு திட்டத்தை நாங்கள் தொடர்ச்சியா நடத்துவோங்கிற வார்த்தையை கூட போட்டிருக்காரு. அதனால இது நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது, நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனா எதிர்பார்ப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ நீங்க திமுக மேல ஒரு சொன்ன மிக முக்கியமான குற்றச்சாட்டு, குறிப்பாக ஊழல் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லாரு அப்படின்னா, அந்த ஊழலற்ற ஆட்சியை விஜய் கொடுப்பாரா, தூய சக்தின்னு சொல்லி நிறுவறாரு. தான் ஒரு தூய சக்தி, திமுக ஒரு தீய சக்தி அப்படிங்கறத நிறுவறாரு. தீய சக்தினா அவர் என்ன மீன் பண்றாரு? அவர் ஊழல் ஆட்சியாக இருக்கிறது, இது மன்னராட்சியாக இருக்கின்றது, அதெல்லாம் இல்லாத ஒரு தூய ஆட்சியா நான் கொடுக்க போறேன். கவர்னன்ஸ்ங்கிறது அப்படி ஈஸியா கொடுத்துட்டு போயிடலாம், ஏன் கவர்னன்ஸ் இவ்வளவு கஷ்டப்படணும் அப்படிதான் சொல்லியிருக்காரு. அப்போ நீங்க அதெல்லாம் செய்ய போகின்றாரா அப்படிங்கறத நீங்க வேறுபாடாக பாத்தீங்கன்னா, அந்த மாதிரி வேறுபாடுகளை நான் கொண்டு வருவேன்னு சொல்லி சொல்றாரு. பட் பார்க்கலாம். ஏன்னா நான் உங்களுக்கு தெரியும், நான் எவ்வளவு பத்தி பேசிருக்கேன். உண்மையிலே விஜய் ஒரு சுய சக்தியாகவோ அல்லது விஜய் கட்சியில ஒரு சுய சக்தியாகவோ இதுவரைக்கும் இருந்திருக்காங்க. கட்சி ரீதியாக இல்லை, ஆட்சியில ஒரு வேற அப்படி எதுவும் வருவாங்களா அப்படிங்கறத நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஏன்னா இன்னைக்கு இந்த ஆட்சி அமைக்கிற நேரத்திலேயே தினகரன் அவர்கள் சொன்ன குற்றச்சாட்டுங்கிறது முக்கியமான குற்றச்சாட்டு தானே. அவரு நீங்க ஒரு பக்கம் லெப்ட் கிட்ட வீசிக்கிட்ட என்ன சொல்லிட்டு வர்றீங்க, நான் என்டிஏல இருந்து யாரையும் எடுக்க மாட்டோம்னு சொல்றீங்க. இந்த பக்கம் காமராஜ் அவர்கள் சைன் பண்ணது யார் சைன் பண்ணாரு, யார் அதை வீடியோ எடுத்தது, டிரைவரா யார் பக்கத்துல உட்கார்ந்து இருந்தாங்க, காமராஜ் முகத்தை முடிக்கிட்டு பட்டினப்பாக்கம் அலுவலகத்துக்கு போனாரு அப்படிங்கிற கேள்விகள் எல்லாம் இருக்குல்ல. அவரை போர்ஸ் பண்ணாங்க அப்படின்னா, சரி போர்ஸ் பண்ணாது யாரு, இல்ல அவரே விருப்பப்பட்டு வந்தாருன்னா, விருப்பப்பட்டு வந்தவரை நீங்க எப்படி ஏத்துக்கிறீங்க? அப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க? அப்ப அவர் என்ன அடிப்படையில வந்தாரு? இது குதிரை பேரமா இல்லையாங்கிற கேள்வி இருக்கிறது இல்லையா? அப்ப அந்த குதிரை பேரம் இருக்கா இல்லையாங்கிறதா நேற்று அவர் சொல்றாரு. போலீஸ் கம்ப்ளைண்டாவும் ஆயிருக்கு, அந்த போலீஸ் கம்ப்ளைண்ட் விசாரிக்கப்படுவதற்கு இப்பே விட என்ன சொன்னாங்க, நீங்க விசிக்கு ஆதரவு கொடுத்துட்டா கூட அடுத்தபடியாக ஆளுநர் அவர்கள் இந்த கேள்வியை எழுப்பினார்னா என்ன பண்ணுவீங்க? நீங்க இதை வெயிட் பண்ணுங்க, நான் குதிரை பேரம் நடந்திருக்கா நடக்கலாங்கிற உறுதிப்படுத்தணும். ஏன்னா அப்படி ஒரு இன்னொன்னு பாருங்க, நேற்று விஜய் 121 பேர், இன்னைக்கு ஆக்சுவலி ஐயோ மூலம் ஆதரவு கொடுத்துட்டாங்க, விசிக்கும் ஆதரவு கொடுத்துட்டாங்க. நேற்று ஒரு 121 பேர் சொல்லி கொடுக்குறாரு, அனெக்சர்லாம் அட்டாச் பண்றாரு. நேற்று லெட்டர் விசிக்கு கொடுக்காத லெட்டரை விஜய் எங்க இருந்து உருவாக்கினார்? ஐயோஎம்ல ஒரு எம்எல்ஏ நேற்று அவர் கொடுத்தாங்கன்னா யார் அந்த எம்எல்ஏ, அங்க இந்த லெட்டர் எப்படி வந்துச்சு? ஏன்னா பிராக்கெட்ல அனெக்சர் போட்டிருக்காரு. அந்த அனெக்சர் இவங்களே கிரியேட் பண்ணிட்டாங்களா, இல்ல அனெக்சர் பின்னாடி ஒரு சார் வெயிட் பண்ணுங்க அவசரப்படாதீங்க நாங்க மெயில் அனுப்புறோம்னு சொல்லி சொன்னாங்களா அப்படிங்கறது தெரியல. அப்ப இதுல என்ன கேட்டீங்கன்னா, வெளிப்படைத்தன்மைங்கிறது அட்லீஸ்ட் ஆளுநர் நிறைய வருது. ஆளுநர் தொடர்ச்சியாக ஊடகங்களுக்கு பேட்டி கொடுக்கிறாரு. தாவேக்கள் என்ன நடக்குது, ஆட்சி அமைக்க அவங்க என்ன முயற்சி பண்றாங்கிறது ஆளுநர் சொல்லிதான் நமக்கு தெரியுதே தவிர, இந்த கட்சிக்காரர்கள் வெளிப்படையாக எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. இன்னுமே ஒரு மறைமுகமாக எல்லாத்தையும் செய்யணும்னு நினைக்கிறாங்க. கட்சி நடத்திய விதத்தில் அதே விதத்திலே ஆட்சி நடத்தணும்னு நினைக்கிறாங்க. அதெல்லாம் அப்படிலாம் நடத்துறாங்கன்னா மக்களுக்கு என்ன விஷயம் தான் வெளியே போகும், அது பெரிய ஒரு சிக்கலை தான் ஏற்படுத்தும். விஜய்க்கு அந்த சிக்கலை ஏற்படுத்தும். இன்னைக்கு அவங்க சொல்லும் போது நிறைய பேர் இன்னெக்ஸ்பீரியன்ஸ் தான் நம்ம சொன்னோம். எக்ஸ்பீரியன்ஸ் ஆட்கள் உங்கள்கிட்ட பக்கத்துல இல்ல. ஒரு கடிதம் எழுத எங்களுக்கு 35% மக்களோட ஆதரவு சொல்லி சொல்லாரு. ஆளுநர் சொல்றாரு அப்படி எழுதக்கூடாது, நீங்க எத்தனை நம்பர் ஆஃப் எம்எல்ஏஸ் இருக்குன்னு சொல்லி சொல்லுங்கிறாங்க. அடுத்ததாக 108 போயிருக்கணும், இல்ல 118 போயிருக்கணும். காங்கிரஸ் 113 போறாரு. அப்ப 113 வந்துட்டீங்கன்னா 118 கூட்டிட்டு வாங்க, 118 ப்ரூவ் பண்ணுங்கன்னு சொல்லி சொல்றாரு. அப்ப இன்னுமே விஜய்க்கு யாருடைய பேச்சை கேட்பது, யாருடைய சொல்லை கேட்பது அப்படிங்கிற குழப்பம் எல்லாம் இருக்கிறத பார்க்கின்றோம். அப்ப இதுல ஒரு ஆட்சி அமைக்கிறதே ஒரு குழப்பம் இருக்குன்னா, நீங்க தொடர்ச்சியாக ஆட்சியை நடத்துவதில் நீங்க என்னென்ன சிக்கல்கள் ஏற்படும் அப்படிங்கிற பல கேள்விகள் எல்லாம் இருக்கு. பல திசைகள் அழுத்தங்கள் வரலாம். இன்னைக்கு பெரும்பான்மையாக திமுகவும் அதிமுகவும் எதிர்கட்சி வரிசையில் உட்கார போறாங்க. அப்ப அவங்க எக்ஸ்பீரியன்ஸோட உட்கார போறாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத ஒரு ஆட்சி வரப்போகுது. அப்ப அதை எப்படி அவர் ஸ்மூத்தா நடத்திட்டு போறாருங்கிறது மிகப்பெரிய சவாலாகத்தான் இருக்கு. தொடர்ந்து பேசலாம். ஒரு சவால் இருக்கு விஜய்க்கு ஆட்சியில அப்படின்னு சொல்றீங்க, அது இன்னும் அடுத்தடுத்த நாட்கள்ல பார்க்கலாம். ஜெகதீஸ்வரன், நீங்க கொஞ்ச காலம் தாவேக்காவோடு பயணித்தவர். இப்போ என்னன்னா, ஒரு மூத்த அனுபவ பெற்ற அரசியல்வாதி அங்கே இருக்கிறார், முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன். அவர் ஒரு யோசனையை சொல்றார், அது ஏற்கப்படலை அப்படின்னு ஒரு தகவல் வந்ததா சொல்றார். அது உண்மையா இல்லையாங்கிறத அதை கடந்து
இப்போ இன்னமும் ஒரு அரசியல் கட்சியாக இருக்கிறப்ப 2-3 ஆதவ அர்ஜுனா, ஜான் ஆரோக்கிய சாமி, அது ஆரோக்கியராஜ், அதே போல் புசி ஆனந்த், இப்படி ஒரு அணிகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் இப்போ செங்கோட்டையன் ஒரு அணியாக, இப்போ 4 அணியாக இருக்கிறாங்களா? இது ஆட்சி அரசு நிர்வாகம் என்று வருகிற பொழுது இது விஜயினுடைய அரசியல் பயணத்தை, ஆட்சி நிர்வாகத்தை பாதிக்குமா? அது நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோங்க. நீங்க 7ஆம் தேதி எப்படியாவது பதவியேற்பு விழாவை நடத்தி தீர வேண்டும் என்று செங்கோட்டையன் கடுமையாக மெனக்கட்டுறாரு. அவர் என்ன நினைச்சாரு, முதல்ல நம்ம பதவியேற்க வச்சுட்டோம்னா அப்புறம் ஃப்ளோர் டெஸ்ட்ங்கிறது ஈஸி ஆயிடும், அதுக்கு பிறகு நம்ம எம்எல்ஏக்கள் சில பேர் சாதகமான நமக்கு வாக்களிச்சிருவாங்க, அப்சைன் பண்ணுவாங்க, ஏதாவது நடக்கும் அப்படின்னு அவர் மெனக்கட்டார். ஆனால் அது நடக்கல இல்ல. ஏன்னா ஜான் ஆரோக்கியசாமி, ஆதவ அர்ஜுனா வேற முடிவுகளுக்கு போறாங்க. இல்ல நம்ம வேண்டாம்னு சொல்லி சொல்றாங்க. இந்த கடிதம் எழுதுனதே குழப்பம் ஆரம்பிச்சிருச்சுல. கடிதம் எழுதும் போது ஆளுநர் சொல்றாரு 35% ஆதரவு இருக்குன்னு சொல்லி எழுதுறீங்க, அது எழுதக்கூடாது. செங்கோட்டையன் அவர்கள்ட்ட கன்சல்டேஷன் பண்ணி எழுதுனாங்களா தெரியாது நமக்கு. அடுத்ததாக காங்கிரஸோட எம்எல்ஏக்களை சேர்த்து எடுத்துட்டு போறீங்க, லெட்டர் எடுத்துட்டு போறீங்க. ஆளுநர் என்ன எதிர்பார்ப்பாரு, அப்படி போனீங்க 118. அப்ப அந்த நேரத்திலும் செங்கோட்டையனோட கன்சல்டேஷன், அவர்களோட கன்சல்டேஷன் இருந்துச்சா நமக்கு? அதான் சரி. ஒவ்வொரு முறையும் விஜய் இன்னுமே யாரை நம்புறார், யாரை நம்பல அப்படிங்கிற கேள்விகள் தொடர்ச்சியா இருந்துகிட்டு தான் இருக்கு. நேற்று வரைக்கும், நேற்று கொடுத்த லெட்டர்லயும் குழப்பம். அவர் ஆளுநரே சொல்றாரு, நீங்க வந்து கடிதத்தை மறந்துட்டு வர்றாங்க, யார் அந்த கடிதத்தை எடுத்துட்டு வர குழப்பம் இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் இன்னும் சிக்கல்கள் இருக்கு. நீங்க அதான் இப்போ நாளைக்கு இப்போ இந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாருமே பெரிய சேலஞ்ச் இருக்கு. அதுல கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்டவர்கள் புதிதாக சட்டமன்றத்திற்கு போறாங்க. அதுல இருந்து அமைச்சர்கள் வர போறாங்க. இந்த அமைச்சர்களுக்கு ஒரு பிரச்சனை வருது, எந்த முடிவும் சரியான முடிவு, யார்கிட்ட போய் மறுபடியும் கேட்கறது? இப்ப விஜய்கிட்ட போனா அவர் தீர்த்து வச்சிருவாரா, இல்ல விஜய் வந்து இல்ல ஜான்கிட்ட போய் கேளுங்க, இல்ல ஆதவட்ட கேளுங்க, இல்ல புசிட்ட கேளுங்க சொல்லி சொல்லுவாரா, இல்ல எல்லாரும் ஒரு குழுவாக உட்கார்ந்து பேச போகிறார்களா அப்படிங்கிற தெரியல. ஏன்னா கவர்னன்ஸ் அவ்வளவு ஈஸின்னு சொல்லி விஜய் சொன்னார். அது வந்து ஏற்கனவே இருக்கிற கட்சிகளுக்கு வேணா ஈஸியாக இருக்கலாம், அதை சரியாக நடத்தினார்களா இல்லையாங்கிறது ஒரு விமர்சனத்திற்கு உள்ளாக்கப்படும். ஆனா இப்போ புதுசாக வர்ற கட்சிக்கு கவர்னன்ஸ் என்ன அப்படிங்கறது புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த கால நேரம்ங்கிறதே ஒண்ணு இருக்கு. ஏன்னா அதிகாரிகள் ரொம்ப ஈஸியா சொல்றாங்க, இல்லங்க உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல. இன்னும் சொல்ல போனா இந்த சாமானியர்களா இருக்கக்கூடியவர்கள் இவ்வளவு நாள் தூரத்துல இருந்து அதே பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. ஒரு போலீஸ் ஸ்டேஷன் போனாலே இன்ஸ்பெக்டரோட நம்ம எப்படி டீல் பண்ணுவோம், நம்ம ஒரு சாமானிய மக்களாக இருந்தவர்கள் இன்று இன்ஸ்பெக்டரும் அந்த எஸ்பியும் கலெக்டரும் நமக்கு சல்யூட் அடிக்கிற இடத்துல நிக்கிறாங்க அப்படின்னா அவங்கள்ட்ட இன்னும் அந்த பவர் சென்டர்ஸ் இவங்க எப்படி பழகுவாங்க, அதை எப்படி இவங்க புரிஞ்சுக்குவாங்க, அந்த ஐஏஎஸ் அபிஷியல்ஸ் இவங்களை எப்படி டீல் பண்ணுவாங்க அப்படிங்கிற பல விஷயங்கள் இருக்கு. அப்ப இதெல்லாம் ஒரு டெட்லாக் வருது அப்படின்னா அது யார்கிட்ட போய் அவங்க கேட்பாங்க அப்படிங்கறதே பெரிய கேள்வி. யாருக்கு வந்து கன்சல்டேஷன் கரெக்டா கொடுப்பாங்க? இல்ல முதலமைச்சர், நீங்க இன்னொன்னு முதலமைச்சர் எல்லா இடமும் அக்சசிபிளா இருப்பாரா? அதுவே நமக்கு தெரியல. அவர் சொன்னாரு எம்எல்ஏக்கள் எல்லாத்தையுமே அக்சசிபிளா இருப்பேன்னு சொல்லி சொன்னாரு. இல்ல முதலமைச்சர் அக்சஸ் பண்றதே பெரிய கஷ்டம் தாங்க அப்படிங்கறது ஆயிடுச்சு அப்படின்னா யாரை வந்து அக்சஸ் பண்ணுவோம்? திடீர்னு நைட் ஒரு இஷ்யூஸ் வருது, ஒரு பிரச்சனை வருது, அவங்க யாரை போய் கேட்பாங்க அப்படின்ட்டு நிறைய சேலஞ்சஸ் இருக்கு. இதுமே வந்து நடக்கும் சொல்லி நிறைய சேலஞ்சஸ் இருக்கு. நீங்க மறுபடியும் பவர் சென்டர்ஸ் உருவாக்கிட்டே இருந்தீங்கன்னா அது எல்லாமே வந்து கவர்னன்ஸுக்கு அதெல்லாம் வந்து குறைபாடுகளாக தான் போகும். தொடர்ந்து பேசலாம் ஜெகதீஸ்வரன். ஜெகதீஸ்வரன் நிறைவு கருத்து சுருக்கமா? அதான் நான் முன்னாடி சொன்ன மாதிரி நிறைய சவால்களோட தான் இந்த ஆட்சியை துவங்குறாரு. அவரை நம்ம வாழ்த்துவோம். எப்படி அவர் பார்க்க போறாரு அப்படிங்கறத பார்ப்போம். அமைச்சரவை பற்றி எல்லாமே ரிலீஸ் ஆக ஆரம்பிச்சிருக்கு. நல்ல ஒரு ஆட்சி கொடுப்பார் அப்படின்னா மக்கள் நம்பிக்கை அளித்து அவருக்கு வாக்களித்திருக்கிறார்கள். அந்த நம்பிக்கையை அவர் காப்பாற்றுவார். இந்த ஆட்சி நீடிக்கணும் தான் எல்லாரும் கொடுத்திருக்காங்க. நன்றி.